திருமந்திரம்னு சொல்கிறோம் இல்லையோ, முதல் சொல் பிரணவம், அடுத்த சொல் நமஹா, மூன்றாவது சொல் நாராயணாய. முதல் சொல் பிரணவம், அதுக்கப்புறம் நமஹா, அதுக்கப்புறம் நாராயணாய. எட்டெழுத்து மந்திரம்னு சொல்கிறோமே, இதில் 3 சொற்களை பற்றி ஆழ்வாருக்கு ஞாபகம் வரச்சே 3 தன்மையும் மாற்றி விடுவார். தோழியாக பாடுவார், முதல் பதமான பிரணவன் ஞாபகத்துக்கு வரச்சே. தாயாக பாடுவார், 2வது பதமான நமஹான்னு ஞாபகத்துக்கு வரச்சே. மகளாக பாடுவார், 3வது பதமான நாராயணாயா ஞாபகத்துக்கு வரச்சே. இது என்ன சுவாமி, திருமந்திரத்துக்கும் இவர் ஏதோ தோழி தாயார் மகளா பாடுறதுக்கும் ஏதானு சம்பந்தம் இருக்கா? ஏதோ மொட்டைத்தாளுக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாப்புல இருக்கே என்னான்னு கேள்வி வரும். அப்படி என் தகப்பனார் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறச்சே இந்த தலைப்பு ஒருத்தர் கொடுத்துட்டார். அவர் அப்பதான் மேடைக்கே ஏறினார். வேணும்னு பரீட்சை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக இந்த தலைப்பு கொடுத்தா. மொட்டைத்தலையும் முழங்காலும் சொல்ல முடியுமா அப்படின்னுட்டா. என்ன சொல்றது, மொட்டைத்தலையும் முழங்காலும்? தொண்டரடிப்படி ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். காம்பர தலைசரத்துன் கடத்தலை இருந்து வாழும் சோம்பரை யுகத்தி போலும் சூழ்பனல் அரங்கத்தானே. நன்னா க்ஷவரம் பண்ணிக்கணும். காம்பர தலைசரைத்து, முதல் தரம் கத்தியை ஓட்டச்சே மிச்சம் கொஞ்சம் காம்பு இருக்கும் இல்லையோ, 2ஆம் தரம் கத்தியை ஓட்டினாத்தானே துளி கூட காம்பு இல்லாத தலையை சரைச்சிருவோம். இப்போ எதுக்கு தலையை மொட்டை அடிக்கிறத பற்றி தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்லிருக்காள்னா, ஒரு துளியும் அகங்காரம் இல்லாமல் சரணாகதி பண்ணுவது, அதைத்தான் காம்பர தலை சிரத்துன்னு சொல்லிட்டு இருக்கார். அது சரியா போச்சு. அப்போ முழங்கால், மொட்டை தலை சரியா போச்சு. முழங்கால் எதுன்னா, அப்படி சரணாகதி பண்ணிட்டோம்னால் சம்சாரம் என்னும் பெருங்கடலை உன் முழங்கால் அளவு வற்றடித்து கொடுக்கிறேன் என்று திருவேங்கடமுடையான் இடது முட்டியை காமிச்சுட்டு இருக்காரு இல்லையோ. இதோ என் திருவடிகளை சரணமாக பற்றுட்டியானால் உன்னுடைய சம்சாரம் என்னும் கடலை முழங்காலடு வத்தடிக்கிறேன்னு அவர் இடது முழங்கால் கிட்ட தானே கையே வச்சுருக்கார். மொட்டைத்தலையும் முழங்காலும் தான். ஆக நம்ம மொட்டை அடிச்சுக்கிறதுங்கிறது சரணாகதி. சரணாகதி பண்ணிட்டோம்னா நமக்கு முழங்கால் அளவுக்கு சம்சாரம் வத்திப்பட போகிறது. இதை போலத்தான் இப்போ இருக்கிற சம்பந்தம். பிரணவத்துக்கும் நமஹா நாராயணாயவுக்கும் தோழிப்பாசரத்துக்கும் தாய்ப்பாசரத்துக்கும் மகள் பாசரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? ஒரு நாயகியினுடைய தோழி என்ன பண்ணுவா சொல்லுங்க? இந்த தோட்டத்தில் இன்ன சமயத்தில் நீ இப்போ வா, அவனையும் இப்போ கூண்டு வரேன். இதுதானே அவள் வேலை. எப்பவுமே காதலியினுடைய தோழி பண்ணுற வேலை என்ன? இடத்தை ஏற்பாடு வைக்கணும், சங்கேதம் பேசிக்கணும், இத்தனை மணிக்கு இங்கெங்க வான்னு சொல்லிடுறோம். அதே போல எப்போ பகவானுக்கும் தனக்கும் உண்டான சம்பந்த ஞானம், அகாரத்தாலே சொல்லப்படுகிற பரமாத்மாவுக்கும் மா என்னும் எழுத்தாலே சொல்லப்பட்ட ஜீவாத்மாவுக்கும் நெருங்கின தொடர்பு, அனன்யார்க சேஷத்துவம், அந்த சம்பந்த ஞானம், தனக்கு அவனுக்கு இருக்கிற உறவு ஞாபகம் வரைச்செல்லாம் தோழி பாசுரமாக பாடிடுவார். அடுத்து சம்பந்தம் தெரிஞ்சு போச்சுன்னா அடையணுங்கிற ஆசை வந்துடும் இல்லையோ. ஓ, நமக்கே எம்பெருமான் கணவன், அப்போ உடனடியாக அடையணும்னு ஆசை வரைச்சே. பெண்ணே, நீ காதலிக்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் ஆம்பளையா பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு போறேன்னு பேசாதே அப்படின்னு தாயார் தடுத்து வைக்கிறாளோ இல்லையோ. அதான் நடுவில் இருக்கிற நமஹா. எனக்கு நான் அல்லேன், எனக்கு நான் அல்லேன், என்னை நான் காப்பாற்றிக்க மாட்டேன், பெருமாளா வந்து ரட்சிக்கணும், நான் போகமாட்டேன். இதைத்தான் தாய் சொல்லிகிட்டே இருக்கா. பெண்ணே, நீ ஏன் போறேங்கிற, வீட்டோட இரு, அவன் வரட்டும், வந்து உன்னை கைப்பிடிச்சுன்னு போட்டோம் அப்படின்னு நடுப்பதமான நமசப்தம். நீ போகாதே, வருவார் இரு அப்படின்னு நினைவு வரைச்செல்லாம் தாய்ப்பாசனமா பாடிடுவாள். ஆனா மகளுடைய கோணத்திலேருந்து பார்க்கணும் இல்லையோ. ஆழ்வாரே சொல்றார், என்னெஞ்சினால் நோக்கி காணீர் என்ன முனியாதே, தென்னஞ்சோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின். நீங்கள்லாம் வயசாச்சு 50 60, உங்க கண்ணோக்கத்திலேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்காச்சு 22, எங்க கண் பார்வையில பாருங்கோ அப்படின்னு பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறது இல்லையோ. அதே போல ஆழ்வாரும் கேட்டார், உனக்கு என்ன, நீ வீட்டில் இருன்னு சொல்லிட்டு இருப்பே, அடையப்போவது நாராயணனாக இருந்தால் இப்பவே நான் புறப்பட்டு போக தயார் அப்படின்னு பெண்ணுக்கு ஆசை வந்துடுறது இல்லையோ. அப்ப நாராயணாயாங்கிற பதம் அடைவது நாராயணனை இருந்தால் எப்பாடுபட்டாலும் அடைஞ்சுதான் ஆகணும். துடிப்பு ஜாஸ்தியா போச்சுன்னா பெண் பாவனையா பாடுவார். ஆக ஆணா பாடுறார் ஞானத்தில், பெண்ணா பாடுறார் பிரேமத்தில். ஞானமும் பிரேமமும் கலந்திருந்து தான் மோட்சத்துக்கு வழியே. அதைத்தான் பக்தின்னு சொல்றோம். அந்த பிரேமமே முதிர தன்னையே 3ஆ பிரிச்சு விடுறார். தோழி பாசுரமா பாடுவார், தாய்ப்பாசுரமா பாடுவார், மகள் பாசுரமா பாடுவார். திருவாய்மொழியில் மொத்தம் 100 பதிகங்கள் இருக்கும் இல்லையோ. 100 திருவாய்மொழி, ஒரு திருவாய்மொழிக்கும் 11 பாசுரங்கள். அதிலே 3 திருவாய்மொழி மட்டும் தோழி பாசுரமா பாடிவிட்டார். 7 திருவாய்மொழிகள் தாய்ப்பாசுரமா பாடினார். 17 திருவாய்மொழிகள் மகள் பாசுரமா பாடினார். மொத்தம் 27 திருவாய்மொழிகள் பிரேமத்தோட பாடினார். பாக்கி இருக்கிறது 73 இல்லையோ. 73 திருவாய்மொழிகள் ஞானத்தோட பாடிவிட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரங்கள் தான். ஒரே ஒரு தோழி பாசுரத்துக்காக சொல்றேன், சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கணுமா. 8ஆம் பத்துல 9வது திருவாய்மொழி
கருமாணிக்கம் அலைமேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல். ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரம். இந்த தோழி தான் நம்மாழ்வாருக்கும் பகவானுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கா. ஆனா அவ வாயே திறக்கலை, பேசாம இருந்துட்டா. ஆனா ஊரார் சேர்த்து தாய்மார்கள் சேர்த்து பொண்ணுக்கு பிள்ளை தேடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. பார்த்த உடனே தோழிக்கு பயமா போச்சு. நாம தான் நாராயணனை கூண்டு வந்து இவளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கோம், இவளானா வேற யாரோ புது மாப்பிள்ளை தேடுறா, உயிரே விட்டாலும் விட்டுடுவோம் இந்த பொண்ணு, எப்படி சொல்லலாம்னு இவ யோசிச்சுட்டு போய் தாயாரை கூப்பிட்டு மெதுவா பேசுறா. ஒரு 4-5 நாளா இந்த பெண்ணோட நடவுட பாவனை எல்லாம் பார்த்துட்டே வரேன். பார்த்தா கல்யாணமா இருக்காப்புல இருக்கு அப்படின்னு இந்த தோழி சொன்னா. பண்ணி வச்சதே இவ தான். ஆனா இவ போய் அவள்கிட்ட சொல்றா ஏதோ கல்யாணம் ஆனாப்புல இருக்குன்னுட்டு. தாயார் கேட்கறா நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னுட்டு. இல்லே, இவள் குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான் திருவருளாம், இவள் நேர்பட்டதே அன்னிமத்தோர் உபாயமன், இவள் தன் துழாய் கமழ்தல். இந்த பெண்ணனுடைய உடம்பை போய் மோந்து பார்த்தேன், பெருமானுடைய துளசி வாசனை நன்னா இவ உடம்புல வீசுறது. ஆகையால் இவ பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்டாள், தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தோழி சொல்றாளோ இல்லையோ. அப்ப சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறதே தோழியோட வேலை. ஆனா தாயாருக்கு என்ன கவலையா இருக்கும்னா, இந்த பெண்ணு பெருமான் பெருமான் இப்படி ஏங்கிட்டு இருக்காளே, இவன் நிலைமை என்னவோ, இவளை பார்க்கறதுக்கு நம்மால முடியலையே, ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. பெருமானை பத்தி நினைச்சு நினைச்சு வாடிண்டே இருக்காளே, இவ இப்படியே தான் இருப்படா. பெருமானுக்கு முன்னாடியே கொண்டு போய் நிறுத்தி விடுறா. இந்த பெண்ணை பத்தி நீ என்ன நினைச்சுட்டு இருக்கே சொல்லு. ஸ்ரீரங்கநாதனை பத்தி 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி அற்புத பதிகம். கங்குலும் பகலும் கண்துயிலறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும், தாமரை கண்ணன்னே தளரும், எங்கனே தரிக்கேன் உன்ன விட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும், செங்கையல் வாய் நீர் திருவரங்கத்தாய். என் பொண்ணை பத்தி நீ என்ன நினைச்சுட்டு இருக்கே சொல்லு அப்படின்னு தாய் பாவனையிலே கேட்கிறாள். மகளாவே பாடுடுறா. பெருமான் அடையணுங்கிற ஆசை எங்கனையோ அன்னமீர்கள் பதிகம் முழுவதும் சரி, எத்தனையோ பதிகத்தில் மகள் பாசுரமாக. திருமங்கியாழ்வாருக்கும் தாய்ப்பாசுரம் மகள் பாசுரம் உண்டு, பரகால நாயகி. நம்மாழ்வாருக்கும் தாய்ப்பாசுரம் மகள் பாசுரம் உண்டு. இப்ப கடைசியில ஒரே ஒரு கேள்வி, என்னதான் தாயாராக தோழியாக மகளாக பெண் பாவனையில் பாடினாலும் அது வந்தேரி தானே, செயற்கை தானே, இயற்கை அல்லவே. இயற்கை ஆழ்வார் ஆணாகத்தனை பிறந்திருக்கார், ஆனா செயற்கையில தானே பெண்ணா பிறக்கணும்னா செயற்கையே அல்ல. ஆத்மாக்கள் அனைவரும் பெண்களே. இதை பத்தி தான் சாஸ்திரம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றது. பகவான் அழகிய மணவாளன் ஒத்தர் தான் மணவாளன். அவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மொத்த ஆத்மாக்களும் ஜீவாத்மாக்கள் எல்லாம் பெண்கள் தான். அதனாலே மணிவல்லி பேச்சு வந்தேரி அன்று, பெண் பாவனையில பேசுறது தான் உண்மையே. நம்மள ஆம்பளையா வேட்டியை போட்டுண்டு ஆண் உட உடுத்தின்னு இருக்கிறது தான் வந்தேரி, அதுதான் செயற்கையை தவிர உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் பெண்களே. ஒரே புருஷன் ஒரே கணவன் பகவான் அழகிய மணவாளன் எம்பெருமான். அவன் புருஷோத்தமன் ஒத்தனேங்கிறதுனாலே ஞானமும் பார்த்தோம், பிரேமமும் பார்த்தோம். பக்திங்கிறது ஞானம் முதிர்ந்திருக்கிற பக்தி. பக்தி ரூபாவன்ன ஞானத்தாலே முக்தி அடைகிறோங்கிறதை ஆழ்வார்கள் பலவிதத்திலும் காட்டினார்கள். பெருமான் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்து இருக்கும் நாள் ஆனந்தமா பக்தியை பண்ணிண்டு கைங்கரியங்களை பண்ணிண்டு இருந்துட்டே இருந்தோம்னால் அவரும் திருப்திப்படுறார், நமக்கும் திருப்தியா இருக்க போறது, ஆனந்தமா இருக்கலாம். அதுக்கு தான் ஞானமும் வகை செய்யறது, பிரேமமும் வகை செய்யறதுங்கிறதே ஏதோ அறிந்த அளவில் 2 வார்த்தை விண்ணப்பம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் ஞானமும் நன்கு முதிர்ந்து மேற்கொண்டு பிரேமமும் முதிர்ந்து ஆழ்வார்களுடைய பாசுர அனுபவம் நிறைய கிடைச்சு கிருஷ்ணானுபவம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து கொண்டு வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன்.